Hi dears, and இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு vlog தான் பார்க்க போறோம். So little bit self care and இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படினு நினைச்சேன். So அதுதான் இந்த வீடியோ. So first of all வந்துட்டு நம்ம pedicure அதில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட கால் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டேண்டா ஃபீல் ஆச்சு and also ரொம்ப நாள் ஆச்சு pedicure நான் பண்றதே கிடையாது. and இப்போ வந்துட்டு அது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். So இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா orange peel powder and lemon and also வந்துட்டு இந்த காலுக்கு தேய்ப்பாங்க இல்லையா அந்த கல் and அது வந்துட்டு ஷாப்பில் வாங்கியிருந்தேன் வாங்கின அடுத்த நாளே வந்துட்டு உடஞ்சிருச்சு ஸோ அதனால தான் அந்த சைஸில் வந்துட்டு குட்டியாக இருக்குது அண்ட் அதுவுமே இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியும் பார்க்க போகிறேன் அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக பெடிக்யூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஹாட்டாக இருக்க வாட்டரில் வந்துட்டு காலை நல்லா வந்துட்டு ஊற வச்சுருங்க ஒரு 5 minutes வந்துட்டு தண்ணியில் அந்த கால் வந்துட்டு நல்லா ஊறணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த டர்ட்லாம் நம்ம க்ளீன் பண்ணும் போது ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் ஆகி வரும் ஸோ அதனால் நான் 5 minutes அப்படியே வந்துட்டு காலை வச்சுருந்தேன் and after that first வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸஸ் நெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணும்போது வந்துட்டு நெயில்ஸ் ஈஸியாக வந்துட்டு கட் ஆகி வரும் அண்ட் கால் நகம்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு வந்துட்டு கட் ஆகிடும் அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஸ்டோன் வச்சு நல்லா வந்துட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன் அண்ட் அதோட கலர் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு அண்ட் அது பரவாயில்ல பட் வந்துட்டு நான் தேய்க்கும் போது வந்துட்டு அந்த காலில் இருக்க அந்த தோல் எல்லாம் இருக்கும் இல்லையா டெட் ஸ்கின் செல்ஸ் அண்ட் அதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும் அண்ட் இந்த கலரில் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு ஓகேவாக தான் இருந்தது அண்ட் பார்த்துருப்பீங்க அந்த காலில் அந்த சொரன்னு இருக்க அந்த ஒரு ஸ்கின் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகி கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு இருந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெமன் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் லைட்டாக ஆரஞ்சு பீல் பவுடர் தொட்டு அண்ட் அதை அப்படியே வந்துட்டு நான் ஸ்க்ரப் மாதிரி வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் போது இன்னுமே அந்த டெட்ஸ் எல்லாமே நல்லாவே வந்துட்டு க்ளீன் ஆகிடும் அந்த நெயில்ஸில் இருக்கிறதுன்னு எல்லாமே அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த பவுடர் இருக்கு இல்லையா அது நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன் அண்ட் ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மாதிரி அது நல்லா வந்துட்டு காயிட்டோன்ட்டு அண்ட் இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்துட்டு போட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ ஒரே ஸ்டெப்லேயே ரெண்டும் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துட்டு ஒரு 10 minutes அப்படியே அந்த மாஸ்க் ஆயிரம் வரைக்கும் விட்டுட்டேன் அண்ட் ஆஃப்டர் 10 minutes வாஷ் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு வாஷ் பண்ணேன் ஸோ நல்லா ஒரு டீப்பாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இப்போ வந்துட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி பிரைட்டாக இருக்குல்ல அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் அண்ட் ஹேர் எண்டில் இருக்க ஹேர் எல்லாமே கட் பண்ணுறதுக்கான டைம் அண்ட் 2 months ஆச்சு நான் வந்துட்டு வெட்டி அண்ட் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மைல்டாக வந்துட்டு கீழே ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி விடலான்னு நினச்சேன் அண்ட் ஹேரோட அந்த நடுவில் இருக்க ஹேர் எல்லாமே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே எனக்கு ஒரு காலேஜ் டைம் படிக்கும்போதெல்லாம் நிறையா வந்துட்டு இருக்கும் ஸோ அப்போலாம் நான் அப்படி கண்டுக்கவே மாட்டேன் அப்படியே விட்டுருவேன் அண்ட் இப்போ வந்துட்டு நான் எடுத்து அதை கட் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ளிட்டன்ஸ் கூட இல்லை எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு என்னோடய ஹேர் இவ்வளோ ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பிகாஸ் ஆஃப் நம்ம வந்துட்டு ஹைட்ரேஷனாக வச்சுருக்கோம் அந்த ஒரு மாய்ஸ்சர் வந்துட்டு ஹேரில் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஹேர் ட்ரை ஆகாதனால நமக்கு அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவே வராது பிகாஸ் நான் வந்துட்டு இப்போ அந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ இது மட்டும்தான் தேய்க்கிறேன் அதில் இருக்க ஹைட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் அவ்வளோ மாய்ஸ்சராக வந்துட்டு வச்சுக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேரோட எண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி விட்டுலான்னு சொல்லிட்டு என்னோடய கட்டிங் மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நேர் எடுத்துகிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு போனிடெயில் மாதிரி போட்டுக்கணும் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹேரோட எண்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அப்படியே கட் பண்ணி விட்டணும் அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேர் வந்துட்டு தனித்தனியாக நிற்காமல் அந்த ஒரு பஞ்ச் ஆஃப் ஹேர் மட்டும் அந்த ஃபெதராக அப்படியே வந்துட்டு தெரியும் ஸோ அதை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணும் போதும் இல்லை நெக்ஸ்ட் ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும் போதும் அண்ட் நான் வந்துட்டு இப்படி தான் பண்ணேன் எனக்கு வந்துட்டு அப்படி வந்துச்சு அதனால் இதே தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஏபிசி ஜூஸ் ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணி அதை வந்துட்டு குடிச்சிட்ருக்கேன் ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படின்றது போன வ்ளாகில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் நீங்கள் பார்க்கலன்னா வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதில் 3 ஐஸ் க்யூப் மட்டும் எடுத்து போட்டுட்டு அதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு இன்டேக்காக வந்து எடுத்தேன் அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேக் ஒர்க் வந்துட்டு பண்ணுற வேலை இருந்துச்சு 2 கேக் ஆர்டர் வந்துட்டு ஒன்று நமக்கு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டருக்கு அண்ட் அது வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த கேக் ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அகெயின் என்னோட ஹேர் வாஷ்க்கு வந்துட்டேன் அண்ட் மை ஃபேவரட் நல்லெண்ணெயை வந்துட்டு என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு விட்டுட்டேன் அண்ட் இதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணணும் பிகாஸ் நேற்று ஆஃப்டர்நூன்லேருந்து அண்ட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கேக் ஒர்க்லேயே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அண்ட் முக்கால்வாசி நம்ம நின்றுட்டே பண்ணுற மாதிரி தான் ஒர்க்லேயே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு பாடியும் வந்துட்டு டயர்டாகவே தான் இருந்துச்சு அதனால் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணேன் அண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு
அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஐப்ரோஸ் ட்ரிம்மிங் அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவல் இதெல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோட கசின் சிஸ்டர் இவங்க எல்லாமே வந்துட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் தான் நமக்கு வந்துட்டு இந்த பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்துட்டு நடந்துச்சு. அண்ட் கண்டினியூட்டியாக இருக்கணும்னு தான் இதோட விளாக்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தேன், ஷாப்பிங் அண்ட் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு விளாகாக நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். அண்ட் பர்சனலி வந்துட்டு நிறைய பேர் விஷும் பண்ணியிருந்தீங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் விளாக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வரும். நான் வந்துட்டு கண்டினியூட்டியாக இருக்கணும் தான் எல்லாமே போட்டுட்டு அப்படியே போகலான்ட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு விளாகில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு பெல் பட்டன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பாய்.